Good evening, friends. Immunological product pharmaceuticsல நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஃபார்மசிஸ்ட் எம்ஆர்பி டெஸ்ட் ஓகேங்களா. அதில் நம்ம சீரா வேக்சின் டாக்சைடு இது ரிலேட்டடான ஒரு டாபிக் நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குங்க இம்யூனிட்டியில். ஒன்று வந்து பேசிவ் இம்யூனிட்டி, இன்னொன்று ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டினா ஹியூமன் பாடியில் ஓனாக டெவலப் ஆகக்கூடிய இம்யூனிட்டி தான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. இதில் வந்து நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆகுது, அப்போ வந்து பாடியில் ஓன் இம்யூனிட்டி டெவலப் ஆகும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் பாடியிலிருந்து அந்த இன்ஃபெக்ஷனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு வேக்சின் கொடுக்கும்போது ஆன்டிபாடிஸ் பாடியில் ஓனாக டெவலப் ஆகும். டாக்சைட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பாடியில் ஓன் இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி. இது வந்து லாங் லாஸ்டிங், சில வருஷங்கள்லேருந்து வாழ்நாள் முழுவதும் கூட அந்த இம்யூனிட்டி அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ் ஓகேங்களா. பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஓன் பாடி இம்யூனிட்டி வந்து ஃபங்க்ஷன் பண்ணல. ஸோ நம்ம ஒரு ஃபர்தர் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அவுட் சைட்லேருந்து ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அந்த ப்ராடக்ட் பார்த்தோம்னா சீரா ஆன்டிசீரா ரெண்டுமே வந்து நமக்கு ஆன்டிபாடிஸ் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான். அது வந்து பேசிவ் இம்யூனிட்டியில் வரும். ரைட், அடுத்தது பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். The body is stimulated to produce its own antibodies, creating long-lasting, memorable defense. This is the principle behind the vaccine detoxide. ஓகேங்களா, இதுதான் சொல்கிறாங்க. பாடி வந்து ஓன் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுது எப்போ வேக்சின் கொடுக்குறோம், டாக்சைடு கொடுக்கப்போ. அடுத்தது வந்து இது லாங் லாஸ்டிங்காக இருக்குது, இதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் another source, providing immediate but short-term protection. This is the function of sera and anti-sera. பாருங்க, ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து இண்டிவிஜுவல் ஓன் பாடியில் வந்து டெவலப் ஆகக்கூடிய இம்யூனிட்டி. டிலேடு ரெஸ்பான்ஸ், இமீடியட்டாக அதோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகாது, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆகும் அது டெவலப் ஆகிறதுக்கு, பாடியில் அந்த ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிறதுக்கு. சரிங்களா. அடுத்தது வந்து லாங் லாஸ்டிங், சில வருடங்களிலிருந்து லைஃப் டைம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது இருக்கும் அந்த இம்யூனிட்டி, அது ஆக்டிவ் இம்யூனிட்டி. எப்போ வேக்சின் போடும்போது பாருங்கள், வேக்சின் டாக்சைடு இல்லைன்னா இது பாருங்கள், வேக்சினில் 3 டைப் இருக்குது, லைவ் கில்டு சப் யூனிட் 3 டைப் இருக்குது. இந்த மாதிரி வேக்சின்ஸ் கொடுக்கும். அடுத்து ப்ரொபெலாக்டிக் லாங் டேர்ம் ப்ரிவென்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம ப்ரிவென்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் வேக்சின். அப்போது இதுதான் வேக்சினோட ஆக்டிவ் இம்யூனிட்டியோட தன்மை. அடுத்தது பாருங்கள், பேசிவ் இம்யூனிட்டி. பேசிவ் இம்யூனிட்டி வந்து ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ். ஒரு அனிமலோட பாடியில் நம்ம வந்து ஆன்டிபாடிஸ் டெவலப் பண்ணுறோம் இல்லைங்களா, டெவலப் பண்ணி அதை எடுத்து வந்து டேரெக்டாக ஹியூமன் பாடியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரீஃபார்ம்டு ஓன் பாடியில் வந்து டெவலப் ஆகலை அவங்களுக்கு ஆன்டிபாடிஸ், அப்போ வெளியிலேருந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது வந்து ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இம்யூனைஸ்டு அனிமல்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இது இமீடியட்டாக ஆக்ஷன் கொடுக்கும், ஷார்ட் டேர்ம் தான் இது வந்து ஒர்க் பண்ணும், வீக்லேருந்து சில மந்த் தான் இது வேலை பார்க்கும். அடுத்தது வந்து சீரா ஆன்டிசீரா இம்யூனோகுளோபுலின்ஸ், அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா நம்ம பேசிவ் இம்யூனிட்டியோட ப்ராடக்ட்ஸ். சீரா ஆன்டிசீரா இம்யூனோகுளோபுலின். இம்யூனோகுளோபுலின்ஸ் தான் ஆன்டிவீனம் தான் இம்யூனோகுளோபுலின்ஸ். ரைட், அடுத்தது தெரப்பியூட்டிக் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டாரு, அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் வந்துட்டு ஒரு வைரஸ் இல்லைனா பாக்டீரியா வருது, வந்தோடனே இது வந்து மேக்ரோஃபேஜ், இந்த செல் வந்து இதை வந்து என்கல்ப் பண்ணி இதை வந்து கில் பண்ணும். அடுத்தது வந்து இதுலேருந்து வைரஸ்லேருந்து வரக்கூடிய ஆன்டிஜன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆன்டிஜனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணணும்னா சைட்டோகைனின் ரிலீஸ் பண்ணி பி செல்ஸை வந்து ப்ரொலிஃபரேஷன், இந்த மல்டிப்ளிகேஷன் ஆக வைக்கும். அதுலேருந்து நமக்கு ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணணும்னா வைரஸையும் கில் பண்ணும், சேம் டைம் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு அதோட ஆன்டிஜனையும் நியூட்ரலைஸ் பண்ணும். இதான் வந்து இந்த மெக்கானிசம், இந்த இம்யூனிட்டி மெக்கானிசம் அதை கொடுத்துருக்காங்க பிக்சரில். Active immunity is achieved by introducing the antigen into the body, compelling the immune system to mount its own defense. We engineer this antigen in several forms, primarily as the vaccine toxide. Vaccine toxide தான் நம்ம வந்து
மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வேக்சின் டாக்ஸைடில் எத்தனை டைப் இருக்குது? லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின், டாக்ஸைடு வேக்சின், சப்யூனிட் வேக்சின்ஸ். ஓகேங்களா? இல்லை பாருங்கள், லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் என்னென்ன இருக்குது? பிசிஜி இருக்குது, ஓரல் போலியோ வேக்சின் இருக்குது, மிஸ்லஸ் இருக்குது, எம்எம்ஆர் இருக்குது. இதில் பாருங்கள், இன்ஆக்டிவேட்டட் கில்டு வேக்சின், இது வந்து ஐபிவி சால்க் இருக்குது. இது வந்து இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் தான் ஐபிவின்னு சொல்லுவாங்க. இது வந்து சால்க்குன்னு நேமு. இந்த ஓரல் போலியோ வேக்சின் இருக்கு இல்லைங்களா, த்ரூ மவுத் கொடுக்குறோம், இது வந்து சபின் அப்படின்னு நேம். டிஃப்ரென்சியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இது கில்டு, இது வந்து அட்டனுவேட்டட். டாக்ஸைடு பாருங்கள், டெட்டனஸ் டாக்ஸைடு இருக்குது, டிப்தீரியா டாக்ஸைடு, 2 டைப் ஆஃப் டாக்ஸைடு இருக்குது. சப்யூனிட்னு பார்த்தோம்னா நமக்கு ஹெப்படைட்டிஸ் பி தான் வந்து இது சப்யூனிட். சரிங்களா? ரீகாம்பினன்ட் வேக்சினுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி இதுதான். அப்போது இதில் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ன ஆகுனா, லைவ் அட்டனுவேட்டட் வேக்சினில் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா லைவாக தான் இருக்குது. சேம் டைம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதோட இன்ஃபெக்ஷன் காசிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல ஹியூமன் பாடியில், அதை வந்து நம்ம கம்மி பண்ணிடுறோம். அதை எப்படி கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற அட்டனுவேஷன் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த அட்டனுவேஷன் ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணுறோம்னா, இதை கில் பண்ணல, ப்ரொலிஃபரேஷன் ஆகும், அதாவது பல்கி பெருகும். சேம் டைம் வந்து இன்ஃபெக்ஷன் அதனால் கிரியேட் பண்ண முடியாது. பட் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும் பாடியில். நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டிக்கு தெரியும். ஓகேங்களா? டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா வந்திருக்கு, இதை வந்து நம்ம எப்படி கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிக்கும். சேம் டைம் இவர் வந்து என்ன பண்ண மாட்டார்னா இல்னஸ் கிரியேட் பண்ண மாட்டார். அதுதான் இந்த கான்செப்ட், லைவ் அட்டனுவேட்டட் கான்செப்ட். பாருங்க, இன்ஆக்டிவேட்டட் கில்டு வேக்சின் இருக்கு பாருங்க. இது வந்து என்னன்னா, வேக்சின் வந்து கில் பண்ணிடும், அது சாரி அந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ணிடும். பாக்டீரியா வைரஸ் வந்து கில் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஓரல் இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின், ரேபிஸ் வேக்சின் ரெண்டுமே. அதுக்கடுத்து பாருங்க டாக்ஸைடு வேக்சின் பாருங்க. டாக்ஸைடில் என்ன சொல்கிறாங்க, கண்டெயின் இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸின். இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அது பாடியிலேருந்து என்ன பண்ணணும்னா ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டான்ஸ், அதை வந்து நம்மளோட பாடியில் வந்து அது ரிலீஸ் பண்ணும்போது அதுலேருந்து தான் நமக்கு இல்னஸ் வருது. அந்த டாக்ஸினை இவங்க செப்பரேட் பண்ணுறாங்க, அந்த டாக்ஸினோட டாக்ஸிசிட்டியை கம்மி பண்ணுறாங்க. அதை எடுத்து நமக்கு டாக்ஸைடுங்கிற நேமில் நமக்கு கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு கான்செப்ட். பாருங்க, contains inactivated toxin produced by the pathogens. The toxide is non-toxic but remains antigenic. இது வந்து இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, பட் சேம் டைம் நான் டாக்ஸிக். எக்ஸாம்பிள் வந்து டெட்டனஸ் டாக்ஸைடு, டிப்தீரியா டாக்ஸைடு. வந்துச்சுங்களா? அடுத்தது பாருங்க, சப்யூனிட் அண்ட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ரீகாம்பினன்ட் சப்யூனிட் வேக்சின்னா கண்டெயின் ஒன்லி த ஸ்பெசிஃபிக் பீஸ் ஆஃப் தி பேத்தோஜன். ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அதை கட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீஸ் எடுக்கிறோம், சுகர் எடுக்கிறோம், இல்லைன்னா அதுலேருந்து ப்ரோட்டீன் இருக்கிறோம், அந்த பார்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் என்னதுங்க, ஹெப்படைட்டிஸ் பி ரீகாம்பினன்ட்டு. இதுலேருந்து ப்ரோட்டீன் இல்லைனா சுகர் பார்ட்டிகல் மாலிகுல்ஸை வந்து செப்பரேட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இல்லை இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக. அதுதான் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. அடுத்து பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த அட்டனுவேஷன் சொன்னோம்ல, அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காட்டிக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பாக்டீரியா வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்கன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ ஹியூமன் பாடியில் இருக்கும்போது அது அக்ரெசிவாக இருக்குது. என்ன பண்ணுதுன்னா, இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு கம்யூனிகேபிள் பரவக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? அது இல்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. டாக்ஸின்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய ஆன்டிஜென்ஸ். ஓகேங்களா? அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு என்வரான்மெண்ட்டில், டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டில் வைக்கிறாங்க. 2 4 டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டில் அது இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து மைக்ரோப்ஸ்லாம் வந்து அதோட நேச்சரை வந்து மாற்றி, இந்த ஸ்ட்ரெயின் சொல்கிறாங்க இல்லைங்களா, வெவ்வேறு ஸ்ட்ரெயினில் வந்து கொரோனா வைரஸ் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி அது இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற இது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் இதில் வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணி திரும்ப இதுலேருந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறாங்க, திரும்ப இதுலேருந்து மல்டிப்ளை பண்ணி இதில் ஒன்று எடுக்கிறாங்க, இதுலேருந்து மல்டிப்ளை பண்ணி இப்படி எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து மெனி டைம்ஸ் பண்ணுறாங்க கல்ச்சரில், டிஃப்ரெண்ட் கல்ச்சரில். அதை எடுத்து ஒரு ஒரு பிளேஸில் நமக்கு எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஆகிடுதுன்னா, அது கம்யூனிகபிள் ஆகாது, இல்னஸை கிரியேட் பண்ணாது, டிசீஸை காஸ் பண்ணாது, சேம் டைம் வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு அதை கொண்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட அதை வந்து அதோட பவரை வந்து குறைச்சிடுறாங்க, அதை கில் பண்ணாமையே. ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு நல்லவர் ஆகிடுறாரு. அப்போது இவர் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டெரைல் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பாடி என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு தகுந்த மாதிரி இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா? இதுதான் அதில் உள்ள கான்செப்ட். இதை கீழே அதான் போட்டுருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் வித் எ விருலண்ட் பேத்தோஜன், வைரஸ் ஆர் பாக்டீரியா. அடுத்தது, the pathogen is passed through a series of, அதான் மெனி டைம், series of cell culture or animal embryos. ஓகேங்களா?
அடுத்தது the process of weakening a pathogen is called attenuation. இதோட அதை வீக்கன் பண்ணுற ப்ராசஸ் தான் அட்டனுவேஷனுங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஒவ்வொரு சக்ஸஸிவ் பேசேஜ் மெனி டைம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வெவ்வேறு கல்ச்சரில் வச்சு எடுக்கும்போது the pathogen adapt to the new environment losing its ability to causing the disease in human. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா the result is live but attenuated vaccine strain that can replicate and induce the immunity without causing illness. அதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுதான் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. This method is used for the vaccine but like BCG cells, okay, oral polio vaccine இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில் வருது. லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு டாக்ஸாய்டு இருக்குது. டாக்ஸாய்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டாக்ஸின் எடுக்கிறோம். ஒரு பாக்டீரியா இல்லைனா வைரஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆன்டிஜன் தான் நம்ம டாக்ஸின் அப்படிங்கிறோம். அந்த டாக்ஸின் எடுத்துக்கிறோம். இது potent harmful toxin are harvested from the bacterial culture. தாச்சு என்ன பண்ணுறோம்? ஃபார்மலின் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த டாக்ஸின் வந்து ப்ரோட்டீனால் மேடப் ஆகிருக்கு. அந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. கிராஸ் லிங்கிங் பண்ணுது ஃபார்மாலிட்டிகேட் போயிட்டு. ஓகேங்களா. கிராஸ் லிங்கிங் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அதோட நேச்சர் என்னென்னா டிசீஸ் காசிங் இல்னஸ் காசிங் இதுதான் அதோட நேச்சர். அந்த நேச்சர் வந்து மாறிடுது. ஓகேங்களா. அப்போது இது என்ன ஆயிடுதுன்னா இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும், சேம் டைம் வந்து டாக்ஸிக் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணிடுது. இதுதான் இந்த ப்ராசஸ் ஹோல் ப்ராசஸில் நடக்கிறது. அது செகண்ட் இதை பாருங்கள். the toxins are treated with formaldehyde and incubated. திரும்ப இன்குபேட் பண்ணுறாங்க. ஃபார்மலின் கிராஸ் லிங்க் த டாக்ஸின் ப்ரோட்டீன். டாக்ஸின்ஸில் இருக்கிற ப்ரோட்டீனை வந்து கிராஸ் லிங்க் பண்ணுது, நியூட்ரலைசிங் த டாக்ஸின் எஃபெக்ட் while preserving the antigenic structure. அடுத்தது the resulting toxide is non-toxic but antigenic, safely stimulating and immune response against the original toxin. ஒரிஜினல் டாக்ஸின் மாதிரியே வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து டாக்ஸிக் கிடையாது. திஸ் ப்ராசஸ் இஸ் பேசிஸ் ஃபார் டெட்டனஸ் டாக்சைடு, டிப்தீரியா டாக்சைடு, டிபிடி. ஓகேங்களா. இந்த 3 வேக்சின் டெட்டனஸ் டாக்சைடு, டிபிடி, டிப்தீரியா டாக்சின் இதுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? டாக்சைடுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள். லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நம்மளுக்கு பிசிஜி வேக்சின். பிசிஜி வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் இதெல்லாம் வந்து லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின். இது 2 லைவ் அட்டனுவேட்டட், இது வந்து ரீகாமினன்ட்டு. ஓகேங்களா. இதில் பாருங்கள். லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் டியூபர்குலோசிஸ் இருக்குது. டியூபர்குலோசிஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்ட்ராடெர்மலாக கொடுப்பாங்க. தெரியும். பிசிஜி வேக்சின் இன்ட்ராடெர்மல் தான். அடுத்தது பாருங்கள். லீவ்ஸ் ஏ பெர்மனண்ட் ஸ்கார். ஒரு ஸ்கார் கிரியேட் பண்ணிவிடும். எதில் ஸ்காரை கிரியேட் பண்ணோம்னா நம்மளோட பாடியில் எப்போ இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த பிசிஜி வேக்சின் அது வந்து ஒரு ஸ்காரை வந்து கிரியேட் பண்ணிவிடும். ஓகேங்களா. இது வந்து நார்மல் சலைனில் டைல்யூட் தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் பிசிஜி. ஓரல் போலியோ வேக்சின் வந்து ஓரலாக அப்படி டேரெக்டாக கொடுப்பாங்க. போலியோமைலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இந்த மைக்ரோப்ஸ்க்கு தான் இது வந்து ஒர்க் பண்ணுது, டெஸ்ட்ராய் பண்ணுது. அடுத்தது பாருங்கள். மோஸ்ட் ஹீட் சென்சிட்டிவ். அதாவது வந்து இது லைட்லேயே வைக்க முடியாது, சேம் டைம் வந்து ஹீட் சென்சிட்டிவாகவும் இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா -20 டிகிரி செல்சியஸில் வந்து ஃப்ரோசன் பண்ணி தான் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள். ரீகாமினன்ட் சப்யூனிட் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பாக்டீரியாவோட ஒரு குறிப்பிட்ட பார்ட்டு அதை வந்து அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரீகாமினன்ட் டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இது பாருங்கள். அது என்ன மாதிரி இதுன்னு பார்த்தோம்னா அண்ட் அப்சார்ப்டு வேக்சின் கண்டெய்னிங் அட்ஜுவன்ட். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்ஜுவன்ட் இருக்குது. ஓகேங்களா. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், அப்புறம் டெட்டனஸ் டாக்சைடு இதெல்லாம் வந்து அட்ஜுவன்ட் இருக்குது. அலுமினியம் அட்ஜுவன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இதில் சொல்ல வராங்க. அடுத்தது பாருங்கள். சப்போஸ் ஒருத்தவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிளம்பிங் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. டேமேஜ் ஆகிடும். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஷேக் டெஸ்ட்டு. அதை ஷேக் பண்ணி பார்த்தோம்னா எடுத்து இல்லை கிளம்பிங் ஃபார்ம் ஆகிருக்கு தெரிஞ்சிடும். வாட் இஸ் த அட்ஜுவன்ட்? என்ன அட்ஜுவன்ட் இதில் இருக்கும்? அட்ஜுவன்ட் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம்னா நமக்கு என்ஹான்ஸ் த இம்யூனிட்டி. ஓகேங்களா. அட்ஜுவன்ட் என்ன பண்ணுதுன்னா பாடியில் ஆன்டிஜனுக்கு எதிராக நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அட்ஜுவன்ட்ஸ் ஹெல்ப். ஸோ அதனால தான் நம்ம அந்த அட்ஜுவன்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள். என்னென்ன அட்ஜுவன்ட் பார்த்தோன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் பாஸ்பேட் 2 டைப் ஆஃப் அட்ஜுவன்ட் தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். என்னென்ன வேக்சினில் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம்னா டிபிடி, டெட்டனஸ் டாக்சைடு, ஹெப்படைட்டிஸ் பி இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கிளம்பிங் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி கட்டியாக கிளம்பிங் ஃபார்ம் ஆகிடும். அதனால் அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது.
ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடாது. 2 to 8 டிகிரி செல்சியஸில் வைக்கணும். 2 to 8 டிகிரி செல்சியஸில் வைக்கணும். இது பாருங்கள் பேசிவ் இம்யூனிட்டி. பேசிவ் இம்யூனிட்டியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மெனி டைம்ஸு. எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணி அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஹியூமன் பாடிக்குள்ளே. அது ஒரு இம்யூனிட்டியை, இமீடியட் இம்யூனிட்டியை கொடுக்குது. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஹார்ஸ் இருக்குது. ஹார்ஸில் வந்து நம்ம ஒரு டாக்ஸின் வந்து ஆன்டிஜன், வீனம் இல்லைன்னா இன்ஃபெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். பண்ணும்போது ஹார்ஸோட பாடியில் என்ன டெவலப் பண்ணோம்? ஆன்டிபாடிஸ் டெவலப் பண்ணோம். ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வந்து பிளட்டை எடுக்கிறோம். பிளட் எடுத்து சீரத்தை செப்பரேட் பண்ணுறோம். சீரத்தை செப்பரேட் பண்ணி அந்த சீரத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஐசோலேட் பண்ணி அதை ஸ்டெரைல் ப்ராடக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் அனிமல் டைப்பிக்கலி ஹார்ஸ் இஸ் இம்யூனைஸ்டு வித் a specific antigen, snake venom or toxin. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது? The animal's immune system produces a high concentration of antibodies against the antigen. புரிஞ்சுங்களா? இந்த செகண்ட் ஸ்டெப் தான் அங்கே கொடுக்குறாங்க. தேர்ட் ஸ்டெப் கொடுப்போம். என்ன ஆகுதுன்னா, blood is collected from the immunized animal. The fractions containing antibodies, சீரம்னு சொல்கிறாங்க. சீரம்னா என்னதுங்க? பிளாஸ்மாவில் செப்பரேட் பண்ணுறோம். கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறோம். சீரம் வந்துடுது. இந்த சீரத்தில் என்ன பண்ணுறோம்? பியூரிஃபை பண்ணிக்கிறோம். ஐசோலேட்டட் அண்ட் பியூரிஃபைட் ஸ்டெரைல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் தான் ஆன்டி சீரம் இல்லைன்னா சீரா. ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலாக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆன்டிபாடி. எதுலேருந்து எடுக்கிறோம்? பார்ட்ஸ் இந்த மாதிரி அனிமல்லேருந்து. ஓகேங்களா? இது பேசிவ் இம்யூனிட்டியில் வருது. பாருங்கள், இது வந்து அடுத்தது வந்து ஸ்னேக்குக்காக ஒரு ஆன்டி சீரம். ஆன்டி சீரம் வந்து இம்னோகுளோபுலின் சொல்லும். இதோட மெக்கானிசம் என்னன்னா, பேசிவ் இம்யூனிட்டி தான் இதோட மெக்கானிசம். ஓகேங்களா? டு ட்ரீட் த வீனமஸ் பைட் ஆர் ஸ்டிங். ஓகேங்களா? ஸ்னேக் பைட் இருக்கும்போது இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ் இந்த ஆன்டிவீனம் இமீடியட்லி பைண்ட் டு தி நியூட்ரலைஸ் வீனம் டாக்ஸின்ஸ். ஓகேங்களா? பாம்போட விஷம் இருக்குங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிடுறோம் இமீடியட்டாக. ஆனால் பேசிவ் இம்யூனிட்டி தான் இது. ப்ரொடெக்ஷன் இஸ் இமீடியட் பட் டெம்பரரியாக தான் இது பண்ணோம். ஓகேங்களா? பாரோவ்டு இம்யூனிட்டி அப்படின்னா நம்ம வந்து நம்ம பெற்றுக்கொண்ட இம்யூனிட்டி. இது வெளியிலேருந்து நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா பெற்றுக்கொண்ட பாடி டெவலப் பண்ணது தான் பாரோவ்டு ஆன்டிபாடிஸ் ஆர் ஈவென்ச்சுவலி கிளியர்டு ஃப்ரம் பாடியிலேருந்து. கண்டிப்பாக அது வந்து நம்ம பாடி டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணோம்னா, எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம் வந்து கிளியர் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடும். அடுத்தது பாருங்கள், இப்போ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் டிபிடி வேக்சின், டெட்டனஸ் டாக்சைடு. பாருங்கள், ஹெப்படைட்டிஸ் பி. இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா அலுமினியம் அட்ஜுவன்ட் இருக்குது. ஓகேங்களா? அலுமினியம் அட்ஜுவன்ட் என்னத்துக்குன்னா என்ஹான்ஸ் த இம்யூனிட்டியாக இருக்குது. அப்போ இதை 2 to 8 டிகிரி செல்சியஸில் தான் ஸ்டோரேஜ் பண்ணும். ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? அலுமினியம் கிளாக்கை ஃபார்ம் பண்ணிடும். கிளாக் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இம்யூனிட்டி கம்மியாகிடும். இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. டிஸ்கார்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஓரல் போலியோ வேக்சின் -20 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது மெஸ்லஸ் வேக்சின்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது ரெண்டுமே வந்து ஹீட் சென்சிட்டிவ், லைட் சென்சிட்டிவ். அதனால் ஸ்டோர்ட் இன் தி க்ளோஸ்டு அவே ஃப்ரம் தி லைட் டார்க் பிளேஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். பிவி இஸ் த ஹைலி ஹீட் சென்சிட்டிவ் அண்ட் இட்ஸ் ஆஃப்டன் ஸ்டோர்ட் ஃப்ரோசன் ஃபார் தி லாங் டைம் பொட்டன்சி. சோர்ஸ் ஷெரீஃப் ப்ரோ ரெகுலர். ரைட், இதை பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிபிடியை வந்து ஒரு பை மிஸ்டேக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி ஸ்டோர்ட் இன் தி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணி ஷேக் பண்ணி பார்க்கணும். ஷேக் பண்ணி பார்க்கும்போது கிளாகிங் இருக்கா, அதுக்குள்ளே கிளம்பிங் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஏதாவது கட்டியாக இது மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஃப்ரீசிங் டிஸ்ட்ராய்ட் அலுமினியம் அட்ஜுவன்ட் இன் திஸ் வேக்சின் ரெண்டரிங் தம் ineffective. யூஸ் த ஷேக் டெஸ்ட் டு செக் ஃபார் டேமேஜ் அது ஆக்சிடென்டல் ஃப்ரீசிங். அதை செக் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்னு கேட்பாங்க? ஷேக் டெஸ்ட். அடுத்து பாருங்கள், வேக்சின் வயால் மானிட்டர். இது வந்து என்னதுன்னா ஹீட் டெஸ்ட். ஹீட்டு அதிகமாக தாங்காத இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த ஓரல் போலியோ வேக்சின். இதை வந்து -20 டிகிரி செல்சியஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னு முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ இந்த இதை பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லேபிள் இருக்கும். வயால் மேலேயே ஒட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி டார்க் ஆகிடுச்சுன்னா நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீட்டில் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதுவே காட்டி கொடுத்துரும். டார்க் ஆகல, இந்த மாதிரி லைட்டாகவே இருக்குன்னா இது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. மெசேஜ் இதில் இருக்குது. கம்ப்ளீட் மெசேஜ் இது. இது வந்து சம்மரைஸ்டு. என்ன சொல்லாமல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது சம்மரைஸாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மெனி டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்ன சொல்கிறதுனா, பாடி வந்து ஒன்றா டெவலப் பண்ணும், லாங் டைம் வந்து ஸ்டே பண்ணும்,
எக்ஸாம்பிள் வந்து பிசிஜி, ஐபிவி வேக்சின் இதெல்லாம் வந்து என்னதுங்க, வேக்சின்னு. இது ஆக்டிவ் இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடியது. டாக்ஸைடில் வந்து டாக்ஸின், டெட்டனஸ் டாக்ஸின், டிப்தீரியா டாக்ஸின் இருக்கும். இதுவும் ஆக்டிவ் இம்யூனிட்டி தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா. லாங் டைம் ப்ரொபைலாக்டிக் பர்பஸ். இது பாருங்கள், பேசிவ் இம்யூனிட்டி, ரிசீவிங் கார்டு. வெளியிலேருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், பாடி டெவலப் பண்ணல. சீரா, ஆன்டிசீரா, ஸ்னேக் வீனம் இது எல்லாமே வந்து பேசிவ் இம்யூனிட்டி கீழே வருது. ஷார்ட் டைம் அண்ட் தெரப்பியூட்டிக் பர்பஸ், நாட் ஃபார் தி ப்ரொபைலாக்டிக் பர்பஸ். ஓகேங்களா. அவ்வளோதான். இதுதான் இந்த கிளாஸ். இது முடிஞ்சதோட நீங்கள் ஒரு டைம் கிளாஸை பாருங்கள், பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக நீங்கள் படிச்சிடலாம். இதை அடுத்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு டைம் ஆகும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுன்னு சொல்லி தெரியாமல் நம்ம படித்தோம்னா தேவையில்லாத விஷயங்கள் நிறைய படிச்சுட்டு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ வீடியோவை மல்டிபிள் டைம் பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டெஸ்ட்டு மல்டிபிள் டைம் எழுதி பாருங்கள். எடுத்துகிட்டு நீங்கள் ஹைலைட்டட் பாயிண்ட் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அந்த ஹைலைட்டட் பாயிண்ட் திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். குயிக்காக வந்து நீங்கள் படிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.